தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் சவால்களையும் ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா தேர்தலுக்கு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விவாகரத்து மனு சம்பந்தமான ஒரு போட்டோ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவி அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மனைவி சங்கீதா, மகள் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யசாஷா இது மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே கலந்துக்கல. விஜய் அவரோட அப்பா அம்மா மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா நடிகை த்ரிஷா மட்டும் அந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இது பத்தாதுன்னு விஜய் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு எக்கச்சக்கமான விமர்சனங்களும் சோஷியல் மீடியா முழுக்க தினமும் வந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் முதலமைச்சர் விஜய் அவரோட பையனா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பாவை பத்தி பேசிக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷனை வச்சு சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கான ரிலீஸ்க்காக அவர் காத்திருக்காரு. இந்த நிலையில தான் அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னோட அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கொடுத்த தைரியம் தான் எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு. சிக்மா படம் லான்ச் ஆனதுக்கு பிறகு நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் சூரி இது மாதிரி பல பிரபலங்கள் கிட்ட இருந்து எனக்கு வாழ்த்துக்கள் குவிய ஆரம்பிச்சது. நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே நான் வந்து லவ் ஸ்டோரி தான் எடுக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பேரை வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறத விட 2 பேரை வச்சு அட்வென்ச்சர்ஸ் ஃபிலிம் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் கையாளுருக்கேன். சினிமா குடும்பத்துல வந்திருக்கிறதால சின்ன வயசுல இருந்தே அதிகமாக படம் பார்ப்பேன். எக்கச்சக்கமான சினிமா ஷூட்டிங் அட்டன் பண்ணுவேன். ப்ரீமியர் ஷோலாம் கலந்துக்கிட்டு அந்த படத்துக்கான ரிவ்யூவை நான் எழுதுவேன். ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தை வந்து எப்படி கையாளுறாங்க, அந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, கதையை வந்து எப்படி நரேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப உன்னிப்பாக நோட் பண்ணுவேன். அந்த படத்தோட கதையை என் நண்பர்கள்கிட்ட அப்படியே சொல்லுவேன். ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட சினிமா வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது. நான் கனடாவில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 120 பக்கத்துக்கு ஒரு கதை எழுதினேன். அதை வந்து சினிமாவாக மாற்றுறதுக்கு எனக்கு அனுபவமும் அதுக்கான பக்குவமும் இல்லை. அதை வந்து நான் 2 மணி நேரம் படமாக மாற்றாம 20 நிமிஷத்துக்கான ஷார்ட் ஃபிலிமாக மாற்றிட்டேன். ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொல்கிற அனுபவம் என் நண்பர்கள் மூலயமாவும் அப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலயமாவும் எனக்கு கிடைச்சது. இந்த கதை லைக்கா சுபாஸ்கர் அவங்களுக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சது. இப்படி தான் என்னோட திரை வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்தை தமிழ் அப்புறம் தெலுங்கு 2 மொழிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். இந்த கதை பிடிச்சு போனதுக்கு அப்புறம் சந்தீப் கிஷனும் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த கதைக்கு அவரும் கரெக்டாக இருந்தாரு. ஹீரோ கிட்ட நம்ம கதையை சொல்லி நடிக்க வைக்கும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நடிகன் வெளில வருவான். ஃபர்ஸ்ட் படத்தை இயக்கி முடிப்போம், அதுக்கப்புறம் நடிக்கிறத பற்றி யோசிப்போம். அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் என்னை வச்சு ஒரு படம் இயக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கும் நேரம் வரும்போது அதுவும் நடக்கும். சிக்மா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா என் மைண்டில் இருக்கக்கூடிய 2-3 கதைகளை நான் டெவலப் பண்ண போகிறேன். அது ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நான் சினிமாவுக்குள்ளே வரதை பற்றி என் அப்பா அப்புறம் அம்மா 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் அப்புறம் விஷஸை வாங்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஜேசன் சஞ்சய்க்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அப்பா பிள்ளை கடையில் பிரச்சனை அப்படின்னு பரவிட்டு கூட வதந்திகளுக்கு மத்தியில அப்பா கிட்ட ஜேசன் சஞ்சய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் டிவிக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.